In figure, O is the center of the circle with radius 5 cm. T is a point such that OT equal 13 cm and OT intersect the circle at E. If AB is the tangent to the circle at E, find the length of the AB. சரி, டயக்ராமில் பார்த்தோம்னா the O is the center. ஓங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போது இந்த இடத்துல டயக்ராம் பாருங்கள், the ரேடியஸுங்கிறது பார்க்கும்போது the OP ஈக்குவல் டு the OE, இது ரெண்டுமே ரேடியஸ் தான். ரெண்டு நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், டிஸ்டன்ஸ் வந்து தந்துருக்கான். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த பாயிண்ட் T, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து the OT ஈக்குவல் டு the 13 சென்டிமீட்டர் அப்படின்றதுக்கான். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபி லென்த் எவ்வளவு, டயக்ராம் பார்த்துக்கோ, இந்த ஏபி லென்த் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல டயக்ராமில் ஏபி லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதில் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஓபிடி, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துலாம். இன் ட்ரையாங்கிள் ஓபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓபிடி இதில் பார்த்தீங்கன்னா ஓபிடி, இது பிங்கிறது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைபோட்டனஸ். இந்த ஆங்கிளுக்கு இதை எடுத்துட்டோம்னா இது ஆப்போசிட் சைடு, இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. இது வந்து 5, அப்போது இது 13 வேல்யூ தந்திருக்காங்க. பிடிலேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பித்தகரஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். அப்போது ஹைபோட்டனஸ்ங்கிறது இந்த இடத்துல ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். வேல்யூஸ் அப்ளை பண்ணால் 13 ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே 5 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இந்த பிடி ஸ்கொயர் வரும். அப்போ 169 ஈக்குவல் டு 25 ப்ளஸ்ஸு பிடி ஸ்கொயர். 169 இந்த 25 இங்கே கொண்டு வந்திங்கன்னா இந்த மைனஸு 25 ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். அப்போது 144 ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். ரூட் எடுத்தோம்னா 144 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு பிடி. அப்போ இங்கே 12 ஈக்குவல் டு த பிடி. பிடி லென்த்துங்கிறது நம்ம 12 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஓடி டயக்ராம் பாருங்கள். ஓடிங்கிறது ஓஇ ப்ளஸ்ஸு இடி அப்படின்னு வரும். இன் ஃபிகர் the OT equal to the OE plus the ET அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஓடி லென்த் வந்து 13, இந்த 13 ஈக்குவல் டு ஓஇ லென்த்து 5, ஏன்னா ரேடியஸ் அது, ப்ளஸ்ஸு இடி. அப்போது 13 மைனஸ் 5 ஈக்குவல் டு இடி. அப்போ 8 ஈக்குவல் டு இடி. இடியோட லென்த் வந்து நமக்கு 8 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏபி டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏபி எடுத்துக்கிறோம். அந்த ஏபி அப்படிங்கிறது எப்படி இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அந்த ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஏங்கிறது எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஏங்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு ஏபிங்கிற ஒரு டேஞ்சன்ட் ட்ராப் பண்ணுறோம். அதேமாதிரி ஏஇ அப்படிங்கிற ஒரு டேஞ்சன்ட் ட்ராப் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட், ஒன்று ஏபி இன்னொன்று ஏஇ. அப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து 2 டேஞ்சன்ட் ட்ராப் பண்ணால் 2 டேஞ்சன்ட் லென்த்து ஈக்குவல். சரி, அதனால் இந்த இடத்துல ஏபி ஈக்குவல் டு ஏஇன்னு எடுத்துக்கிறோம். சரியா, இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தோன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கு வேல்யூ தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இதில் பாருங்கள், டிஏ லென்த்து எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். இந்த டிஏ லென்த்து டிஏ ஈக்குவல் டு சரி, டிஏங்கிறது நம்ம எப்போ இதெல்லாம் டிபி மைனஸ்ஸு பிஏ அப்படின்னு எழுதலாம். பிஏ அப்போ டிஏ ஈக்குவல் டு டிபிங்கிறது 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் வந்து ஏஇடி டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த ஏஇடி அப்படின்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் ஆங்கிள் இ ஈக்குவல் டு இது வந்து 90 டிகிரி. இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிள் இ ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போது இந்த டயக்ராம் போட்டு கரெக்டாக பாருங்கள். ஏஇடியில் இது வந்து ஏ, இது வந்து இ, இது டி, இது வந்து ஏடி லென்த்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12 மைனஸ் எக்ஸு. அடுத்தது ஏஇ லென்த்து தெரியாது எக்ஸு,
ET லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரைட் ஆங்கிளுங்கிறதுனால ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபோட்டனஸ், இது ஆப்போசிட் சைடு, இந்த சைடு அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ பித்தகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ET ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அப்போது இந்த இடத்துல AT ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது இந்த 12 மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த ET லென்த் வந்து நமக்கு 8, அப்போது 8 ஸ்கொயர்னு வரும். அப்போது இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். அப்போது 144 மைனஸ் 24x ஈக்குவல் டு 64. அடுத்தது இந்த 144 ரைட்டில் கொண்டு போயிட்டோம்னா அல்லது 64 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. 144 மைனஸ் 64, 24x ரைட் சைடில் கொண்டு வந்தாச்சு, மைனஸ் 24x. இப்போ இதை பார்த்து ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா 80. அப்போது 80 ஈக்குவல் டு 24x. அப்போது 80 டிவைட் பை 24 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 8ஆல் நம்ம சிம்பிளை பண்ணால் 10/8, இது 3/8. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10/3. இப்போ ஏபி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போது ஏபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கோம், ஏன்னு எடுத்துக்கோம், 2 இன்ட்டு ஏஇ. அப்போது 2 இன்ட்டு 10/3. அப்போது 2 இன்ட்டு 10/3 அப்படின்னு போட்டோம்னா the 20 divided by the 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். In two concentric circles, a chord of length 16 cm of larger circle becomes a tangent to the smaller circle whose radius is 6 cm. Find the radius of the larger circle. இப்போ தந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா given the larger circle, அதாவது chord of larger circle வந்து AB equal to the 16 cm அப்படின்னு தந்திருக்காங்க. radius of the smaller circle வந்து அது வந்து OT லென்த் வந்து 6 cm தந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த OT எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர் டு த AB அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏடி, அதாவது இந்த இடத்துல ஏபிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாம். அப்போது ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாம். ரெண்டு லென்த் நமக்கு ஈக்குவல். அப்போ ஏடி ஈக்குவல் டு டிபி. அப்போ ஏபி லென்த் வந்து 16, அப்போது 16 போது 16 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8. அப்போ ஏடி டிபி ரெண்டு லென்த் எவ்வளோன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ஓடிபி அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அது ஓ, அடுத்தது இது டி, இது பி, இந்த ரைட் ஆங்கிள் இது சைடு வந்து ஹைபோட்டனஸ்ஸு, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு. இந்த லென்த்து 6ன்னு தந்திருக்காங்க, இந்த லென்த் வந்து 8ன்னு தந்திருக்காங்க. இப்போ ஓபி உடைய லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பித்தகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயரா, அப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர், அதாவது டிபி ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 8 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 36 ப்ளஸ்ஸு 64. அப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் 100. அப்போது ஓபி ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. அப்போது ஓபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ ஓபி அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். ஓபிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் லார்ஜர் சர்க்கிள். அப்போது ரேடியஸ் ஆஃப் larger circle equal the OB equal the 10 centimeter. Two circles with centers O and O dash of radii 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangents to the two circles. Find the length of the common chord PQ. Given the OP first circle
ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் பார்க்கும்போது இந்த ஓபி இந்த ஓக்யூ ரெண்டுமே என்னன்னு பார்த்தோம்னா ரேடியஸ் எவ்வளோ தந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்திருக்கான். இது ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ரெடி. அடுத்தது செகண்ட் சர்க்கிளில் பார்க்கும்போது O dash P ஈக்குவல் டு இந்த O dash Q அப்படின்னு தந்திருக்காங்க. இது ரெண்டுமே என்னது ரெடி. இது செகண்ட் சர்க்கிளில் ரேடியஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த OPO dash அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OPO dash அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பார்த்தீங்கன்னா இது PO dash. இது ரைட் ஆங்கிள் அட் P. ரைட் ஆங்கிள் ஆப்போசிட் ஹாப்போட்டனஸ். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஹைப்போட்டனஸ். இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு, இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் எடுத்துக்கலாம். இப்போ பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஹைப்போட்டனஸ் சைடு ஸ்கொயர் OO dash ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னோட ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் OP ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் PO dash ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இது வேல்யூலாம் பார்க்கும்போது இது OP லென்த் வந்து 4, இந்த PO dash லென்த் வந்து நமக்கு 3. இப்போ OO dash லென்த்தாக கண்டுபிடிக்கும். இந்த வேல்யூஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ OO dash ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும். இப்போ OO dash ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 16 + 9 ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட்டு OO dash ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு இந்த 5 சென்டிமீட்டர். இப்போ டயக்ராமில் பாருங்கள், டயக்ராமில் இந்த PR அப்படிங்கிற லென்த், அதாவது PQங்கிறது ஒரு கார்டா, PQ இஸ் அ கார்டு. இந்த PQ இஸ் எ கார்டு. இந்த PQங்கிற கார்டில் எப்படி எழுதலாம், PQங்கிறது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா PQ ஈக்குவல் டு PR ப்ளஸ் RQ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரி, இப்போ இந்த இதில் வந்து என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா PR லென்த் வந்து நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ் எடுத்துலாம். அதே லென்த்து தான் RQ வரும். PR லென்த்து தான் நமக்கு RQ. அப்போ PR ஈக்குவல் டு RQ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். அடுத்தது இந்த OR டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். OR ஈக்குவல் டு ஒய். இப்போ OR ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா RO dash வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ RO dash நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ RO dash ஈக்குவல் டு OO டேஷ்லேருந்து நம்ம OR மைனஸ் பண்ணால் RO dash கிடைக்கும். அப்போது RO dash ஈக்குவல் டு 5 மைனஸு ஒய். இப்போ OO டேஷுங்கிறது 5, ORங்கிறது நமக்கு தெரியாது, ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அதனால் ஒய் 5 மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த OPR அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ORP அப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டயக்ராம் பாருங்கள். இந்த O அடுத்தது RP இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதில் இது ரைட் ஆங்கிள் அட்டு 6. அப்போ இது ஹைப்போட்டனஸ்ஸு, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹைப்போட்டனஸ் PO லென்த் வந்து 4 அப்படின்னு தந்திருக்காங்க. PR லென்த் வந்து நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கோம். RO லென்த் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோம். இப்போது பித்தாகரஸ் ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அப்போது பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஹைப்போட்டனஸ் சைடு ஸ்கொயர், அப்போது PO ஸ்கொயரு ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட்டு சைடு ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். நம்ம எழுதும்போது இந்த இடத்துல PO ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா 4 ஸ்கொயர்னு வரும். 4 ஸ்கொயர் PR ஸ்கொயர்னு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு த ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு த ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் O dash PR அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். O dash PR இன் ட்ரையாங்கிள் O dash PR அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் O dash இது வந்து PR, இது வந்து ஹைப்போட்டனஸ், இது ஆப்போசிட் சைடு, இது இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போது O dash P அப்படிங்கிறது 3,
இது வந்து எக்ஸு, அது அட்ஜசன்ட் வேல்யூ ஆர் ஓ டேஸ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அது 5 மைனஸு ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். 5 மைனஸ் ஒய் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இதில் பித்தகரஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது ஓ டேஸு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பி ஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஆர் ஓ டேஸு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ பி ஓ டேஸ் பி அப்போ லென்த் வந்து 3, அப்போ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் லென்த் வந்து எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் இதுக்கு லென்த் வந்து ஒய் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது 3 ஸ்கொயர் போடும்போது 9 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 25 ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் மைனஸு 10y அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ வந்து 16 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இப்போ 9 ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பதில் 16 போடலாம். 16 ப்ளஸ் 25 மைனஸ் 10y அப்படின்னு வரும். அப்போது 9 ஃப்ரம் 1 இது. இப்போ 9 ஈக்குவல் டு த 41 மைனஸ் 10y அப்படின்னு கிடைக்கும். இப்போ 9 மைனஸ் 41 ஈக்குவல் டு மைனஸ் 10yன்னு வருது. அப்போ மைனஸ் 32 ஈக்குவல் டு மைனஸ் 10y, மைனஸ் கேன்சல். அப்போது 32 டிவைட் பை 10 ஈக்குவல் டு ஒய்ஏ. அப்போது 3.2 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 3.2 ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 3.2 சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த 16 ஈக்குவல் டு த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3.2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 16 ஈக்குவல் டு த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணும்போது 10.24 கிடைக்கும். அப்போது 10.24 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த 16 மைனஸ் 10.24 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 5.76 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தால் 5.76 ஈக்குவல் டு எக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.76 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இங்கே 2.4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 2.4. அப்போ இந்த இடத்துல கார்டுங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கார்டுங்கிறது பிக்யூ. இதை லென்த்தாக கேட்டுருக்கோம். பிக்யூங்கிறது எப்படி அதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம் பிஆர் ப்ளஸ்ஸு ஆர்கியூன்னு பார்த்தோம். பிஆர் ப்ளஸ்ஸு ஆர்கியூ, பிஆர் ப்ளஸ்ஸு ஆர்கியூ. அப்போது இந்த பிக்யூ ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. அப்போது பிக்யூ ஈக்குவல் டு 2x. அடுத்தது இந்த பிக்யூ ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த 2.4. அப்போது பிக்யூ ஈக்குவல் டு 4.8 சென்டிமீட்டர் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் ஏ. அப்போ பைசெக்டர் வந்துச்சுன்னா ஏபிடி தீரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் பை ஏபிடி தீரத்தை யூஸ் பண்ணுறோம். தீரத்தை யூஸ் பண்ணால் நமக்கு ப்ரொப்போர்ஷன் கிடைக்கிது. ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு த பிடி டிவைட் பை த டிசி. இதுலேருந்து என்ன செய்யலாம்னா ஏபி மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஏசி ரைட்டில் கொண்டு வந்தோம்னா பிடி இன்ட்டு ஏசி டிவைடட் பை டிசியும் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பிஇ இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏபிடி தேரத்தை யூஸ் பண்ணும்போது தேர்ஃபோர் பை ஏபிடி தேரத்தை யூஸ் பண்ணுறோம். ஏபிடி தேரத்தை யூஸ் பண்ணால் ப்ரொப்போர்ஷன் வந்து ஏபி டிவைடட் பை த பிசி ஈக்குவல் இந்த ஏஇ டிவைட் பை இசியும் கிடைக்கும். இந்த பிசிங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபி ஈக்குவல் ஏஇ இன்ட்டு பிசி டிவைட் பை இசியும் கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். மூணாவது சிஎஃப். அப்போ சிஎஃப் இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ப்ரொப்போர்ஷன் ஏபிடி தேர்தல்படி பார்க்கும்போது தேர்ஃபோர் பை ஏபிடி வி கெட்டிங் த ப்ரொப்போர்ஷன். அது வந்து ஏசி டிவைடட் பை த பிசி ஈக்குவல் ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து ஏசி மட்டும் வச்சுக்கலாம். பிசி ரைட்டில் கொண்டு வந்துட்டோம்னா ஏஎஃப் இன்ட்டு த பிசி டிவைடட் பை எஃப்பி அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் ஆகும் இல்லையா, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல், அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் நம்ம அதில் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போது இந்த பிடி into the AC divided by the DC equal the AE into the BC divided by the EC கிடைக்கும்.
இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வேல்யூ இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ஏசி வேல்யூ. ஏசி வேல்யூ எடுத்து இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஏசி இருக்கிறதுல அப்ளை பண்ண போகிறோம். The substitute 3 in 4. Substitute the 3 in 4. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்து இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஏசி பிளேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பிடி இன்ட்டு ஏசிக்கு பதிலாக ஏஎஃப் இன்ட்டு பிசி டிவைடட் பை எஃப்பி ஹோல் டிவைடட் பை டிசி equal to AE into BC divided by EC அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இது டினாமினேட்டர் இது டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ BD into the AF into the BC divided by DC into FB equal the AE into the BC divided by EC அப்படின்னு கிடைக்குது. இந்த டினாமினேட்டர் ரைட்டில் கொண்டு வந்து மல்டி பண்ணிடுங்க. the BD into AF into BC equal இது கிராஸ் மல்டி பண்ணால் the AE into BC into DC into the FB அப்படின்னு கிடைக்குது. divided by EC அப்படின்னு வரும். இந்த EC இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த BC இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது BD into the AF into BCக்கு பதிலாக ECன்னு எழுதிடலாம். ஈசி இந்த ஈசி இங்கே கொண்டு வந்துடும், பிசியை இங்கே கொண்டு வந்துடும். அப்போது ஏஇ இன்ட்டு த பிசி இன்ட்டு டிசி இன்ட்டு த எஃப்பி டிவைடட் பை பிசின்னு வரும். பிசி கேன்சல். அப்போது பிடி இன்ட்டு த ஏஎஃப் இன்ட்டு இசி ஈக்குவல் டு த ஏஇ இன்ட்டு டிசி இன்ட்டு எஃப்பி அப்படின்னு கிடைக்கும். அப்போது டிவைடட் பை த ஏஇ இன்ட்டு டிசி இன்ட்டு எஃப்பி அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ண என்ன வருதுன்னா இந்த பிடி இன்ட்டு ஏஎஃப் இன்ட்டு இசி டிவைடட் பை ஏஇ இன்ட்டு டிசி இன்ட்டு எஃப்பி ரைட் சைடில் இந்த டிவைட் பண்ணும்போது 1 நேரம். சரி, த ஃபோர் பை சேவாஸ் தியரம். Therefore, by Severs theorem, angle bisectors of triangle are concurrent. The angle bisectors of triangle are concurrent. Angle ABC with angle B equal 90 degree, BC equal 6 cm and AB equal 8 cm. D is a point on AC such that AD equal 2 cm and E is the midpoint of AB. Join D to E and extend it to meet at F. Find BF. In triangle ABC, the ABC is a right angle triangle. Right angle at B. சரி, இதில் பாருங்கள் பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், இந்த ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு ஏடி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஏசி வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி அப்போது ஏசி இது வந்து பி. அப்போது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது ஹைப்போட்டனஸ், இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ பித்தாகரஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். இது வேல்யூ 8 6. அப்போ இந்த இடத்துல ஹைப்போட்டனஸ் சைட் ஸ்கொயர், அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர், அப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பிசி ஸ்கொயர். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் 64 ப்ளஸ் 36. அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஈக்குவல் 10 சென்டிமீட்டர். இப்போ ஏசி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டயக்ராம் பாருங்கள். ஏசி அப்படிங்கிறத ஏடி ப்ளஸ்ஸு டிசின்னு எழுதலாம். ஏசி வேல்யூ 10, ஏடி வேல்யூ 2. அப்போது டிசி வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சலாம்.
அப்போ 10 minus 2 equal to DC. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8 equal to DC அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ மெனாலஸ் தீரத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது therefore by மெனாலஸ் தீரம் இந்த மெனாலஸ் தீரத்தை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் கிடைக்கும். ப்ரொப்போர்ஷன் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அது ஈங்கிறது பார்த்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 சைடும் எடுத்துக்கிறோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஏஇபி அப்படி 3 பாயிண்ட் இருக்கா, ஏஇபி அது 3மே குளிநீர் இருக்குது. அதே மாதிரி ஏடிசி அந்த 3 பாயிண்ட் எப்படி இருக்கு, குளிநீர் இருக்குது. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே குளிநீராக இருக்குது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷனில் எழுத போகிறோம். அப்போது ஏஇ டிவைடட் பை இபி, ஏஇ டிவைட் பை இபி இன்ட்டு த சிடி டிவைடட் பை த டிஏ இன்ட்டு அடுத்தது பாருங்கள், இதில் கீழே பேஸில் பார்த்தோம்னா த எஃபின்னு இருக்குது, அப்போ எஃப்சி, அப்போ எஃபிசி அந்த 3 பாயிண்ட் குளிநீராக இருக்குது. ஆனால் அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்குது. அப்போ அதை எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து எழுதுவோம், அதை எஃப்பி டிவைட் பை எஃப்சின்னு எழுதுவோம். அப்போது எஃப்பி டிவைட் பை எஃப்சி ஈக்குவல் டு 1. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணால் 4/4 இன்ட்டு த 8/2 இன்ட்டு த பிஎஃப் டிவைட் பை எஃப்சிங்கிறது எப்படி எழுதலாம்னா, the BF plus 6 BC எழுதலாம், BF plus BC அப்படின்னா தான் ஈக்குவல் டு 1. அப்போ இது 2 கேன்சல், இது 2 கேன்சல் பண்ணால் 4. அப்போ 4BF டிவைடட் பை BF, அப்போ BC உடைய வேல்யூ 6 ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4BF ஈக்குவல் டு த BF plus 6. BF லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் 4BF minus BF equal to 6. அப்போ இந்த இடத்துல 3BFன்னு வரும் equal to 6. அப்போ BF equal to 6/3. அப்போ BF equal to 2 centimeter.